ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து நம்ம கேட் 27 வந்து பார்க்கலாம். ஸோ அது என்னுடைய செல்ஃப் வந்து மைசெல்ஃப் வெங்கடேஸ்வரன். ஸோ இங்கே வந்து மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டி ஸ்ரீகிருஷ்ண அகாடமியில் மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டி. ஸோ எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் கேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் இப்போ வந்து நான் என்ஐடி திருச்சியில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எம்டெக் வந்து என்ஐடி திருச்சியில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ ஓவராலாக ஒரு ஐடியா கொண்டு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் சரி. ஸோ ரிகார்டிங் கேட்டாக இருக்கலாம், இல்லை கேட் முடிச்ச பிறகு நம்மளுக்கு என்ஐடிஸ் ஐஐடிஸ் போகிறதுக்கு என்ன மார்க் வேணும், ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதை கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான். ஓகே. ஸோ அதான் கேட் 27 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிசம்பரில் இருக்கோம். ஸோ ஏன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு பிப்ரவரி 27 இருக்கு. ஸோ 27. ஸோ இப்போ அரௌண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா 13 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு சாலிடா இருக்கு. 13 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ நீங்க கேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 13 மந்த்ஸ்ல நம்ம இப்போ சப்போஸ் நீங்க ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஸ்பிட் பண்ணிக்கணும். ஸோ 8 மந்த்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக எடுத்துக்கிட்டு ஸோ ரிமைனிங் 5 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒன்லி ரிவிஷன் ஸோ பிளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இது ரெண்டு தான் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஓகே. அப்போ இந்த 8 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு எனஃபா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த 8 மந்த்ஸ்ல வந்து சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா கேட் வந்து நம்மளுக்கு வாஸ்ட் சிலபஸ். இப்போ நீங்க என்ன பிரான்ச்சா இருந்தாலும் சரி, ஸோ கேட் வந்து நம்மளுக்கு என்னன்னா கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ். நீங்க என்ன பிரான்ச்சா இருந்தாலும் இந்த கேட் சிலபஸ் வந்து நம்ம ஃபர்தரா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 100 மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சா இருந்தாலுமே 72 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ டெக்னிக்கல். ஸோ ரிமைனிங் 28 மார்க்ஸ்ல வந்துட்டு ஸோ 15 மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்டிடியூட் பிளஸ் ஸோ ரீசனிங் ஸோ பிளஸ் இங்கிலீஷ். ஸோ இது கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸோ 13 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்ரி இயர் வந்து ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து வரும். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி. அப்போ இந்த 72 மார்க்ஸ் வந்து உங்க ஸ்ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இப்போ மெக்கானிக்கலா இருக்கீங்க, இல்லை ட்ரிபிளியா இருக்கீங்க, ஈஸியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த 72 மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே. இப்போ ஸோ வேற நம்மளுக்கு இந்த 8 மந்த்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்ல வந்து நம்மளுக்கு இப்போ நான் பிஎஸ்யூ போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவாலிஃபை பண்ணோம். ஸோ குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் வந்து மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு 35 சம்திங் வந்துருச்சு. ஸோ ஓபிசியா இருந்துச்சுன்னா 32.8 சம்திங் வந்துருச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் வேரி ஆகும், கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ இந்த குவாலிஃபை மார்க்ஸ் நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 32.8 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து பாஸ் மார்க். அப்போ பிஎஸ்யூ போனோம் அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல இருந்தீங்க அப்படின்னா 70+ மேல எடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஐஐடிஸ் போனோம். ஸோ ஐஐடிலே நம்மளுக்கு என்ன பிரிக்கலாம் அப்படின்னா ஸோ டாப் ஐஐடி. ஸோ டாப் ஐஐடினா ஐஐடி மெட்ராஸ், பாம்பே, கரக்பூர், கான்பூர். ஸோ அதுக்கடுத்து ஐஐடி டெல்லி. ஸோ இந்த மாதிரி ஐஐடிஸ் போனோம் அப்படின்னா எனக்கு ஐஐடிஸ்லேயே ஏதாவது ஒரு பிரான்ச் வேணும் அப்படின்னா அதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் பிரான்ச் தான் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க மெக்கானிக்கலா இருந்துச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ல போகணும், தெர்மல்ல போகணும் அந்த மாதிரி. இல்லை ட்ரிபிளியா இருந்தீங்க அப்படின்னா ஸோ பவர் சிஸ்டம் இந்த மாதிரி கோர் பிரான்ச். ஈஸியா இருந்தீங்க அப்படின்னா விஎல்எஸ்ஐ தான் டாப்ல போகுது. ஸோ இந்த மாதிரி பிரான்ச் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு 55 to 65 எடுக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ஐஐடி, தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா ஸோ அது நம்ம ஒரு 45 to 55 எடுத்தாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ஐடி. ஸோ என்ஐடி அப்படின்றப்ப ஸோ நம்மளுக்கு டாப் என்ஐடி வந்து திருச்சி. ஸோ இப்போ திருச்சியில வந்து நீங்க மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சஸ்லாம் போக முடியும். இப்போ தெர்மல் போகணும், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி போகணும், ஸோ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி போகணும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் போகணும். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னன்னா இந்த 4 பிரான்ச் வந்து மெக்கானிக்கலுக்கு டாப்பா இருக்கு. இப்போ உள்ள சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து கேட் வந்து நம்ம
ஸோ 2021க்கு பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா பிஃபோர் கொரோனா வந்து 2021க்கு முன்னாடி வந்து நம்ம என்ஐடி திருச்சி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆகுறீங்க. குவாலிஃபைனா நம்மளுக்கு 32.8 அதுக்கு மேல நீங்க ஒரு 40 to 45 மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே, ஸோ 40 to 45 மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நீங்க கிடைக்கிற சீட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். பட் நீங்க இது வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும் சொல்றேன், ஸோ ட்ரிபிள்இக்கும் சொல்றேன். பட் ஈஸியா இருந்தீங்க அப்படின்னா ஸோ விஎல்எஸ்ஐ இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து சேர்த்து எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம அதர் தன் என்ஐடி திருச்சி வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஒரு 35+ எடுத்தீங்கனாலே கண்டிப்பா வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கிறான சான்சஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஓவரால் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க 32.8 மார்க் எடுத்தீங்கனாலே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கோர் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கோர் கார்டுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மார்க்ஸ் என்ன, ஸோ அவுட் ஆஃப் 100க்கு வந்து ஸோ நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்ல முக்கியமா மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டாங்க, ஸோ கேட் ஸ்கோர் தான் பார்ப்பாங்க. ஸோ கேட் ஸ்கோர் வந்து 1000க்கு எவ்வளவு ஸ்கோர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய அந்த இயர்ல வந்து டாப்பர் எவ்வளவு மார்க்கு, எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, கொஸ்டினோடைய டிஃபிகல்ட்டி என்ன, இதெல்லாம் வச்சு கேட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 32.8 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேட் ஸ்கோர் வந்து இயருக்கு இயர் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு ஒரு 32.8 எடுத்தீங்க அப்படின்னா அந்த இயருக்கு வந்து ஒரு 350 to 400 வரலாம். இப்போ லாஸ்ட் இயர்லாம் நம்மளுக்கு 35.8 எடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் உங்களுடைய ஸ்கோர் வந்து 350 தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. அப்போ கொஸ்டின் வந்து மாடரேட்டா டிஃபிகல்ட்டா ஈஸியா அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ டாப்பர் வந்து எவ்வளவு மார்க் வாங்குறாங்க, ஸோ அந்த வச்சும் நம்மளுக்கு டிசைட் ஆகும். அப்போ இந்த ஸ்கோர் கார்டு வந்து வந்துருச்சு அப்படின்னா இதோடைய வேலிடிட்டி வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 years. இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்க 2027 எழுதுறீங்க அப்படின்னா 2027ல யூஸ் பண்ணிக்கலாம், 8ல யூஸ் பண்ணிக்கலாம், 9ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் எஸ்பெஷலி இந்த 3 years வேலிடிட்டி கொடுத்துருக்கு இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து என்ஐடிஸ் ஐஐடிஸ்க்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்காக தான். பட் பிஎஸ்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பர்டிகுலர் இயரை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில பிஎஸ்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு கேட் ஸ்கோர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 3 yearsக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா 2 yearsக்கு நம்ம கன்ஃபார்மா யூஸ் பண்ண முடியும். ஸோ ரேரா தான் நம்ம 3rd இயருக்கு வந்து பிஎஸ்யூ போறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதான் ஓவரால் ஐடியா. நெக்ஸ்ட் என்ஐடி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா இப்போ நீங்க பிப்ரவரியில கேட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்ச் மாசம் ரிசல்ட் வந்துடும். ஸோ மார்ச் மாசம் ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் வந்த பிறகு இப்போ இந்த எல்லா என்ஐடிஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிசிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங். ஸோ சிசிஎம்டின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ அங்க நம்ம அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு எனக்கு இந்த என்ஐடியில இந்த பிரான்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அப்போ அது ரவுண்ட் 1 அது மாதிரி வேரியஸ் ரவுண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டா பார்க்கலாம். இது ஓவரால் ஐடியா. ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்னன்னா சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஐஐடி போறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா ஐஐடிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ காமனா அப்ளை பண்ண முடியாது. பட்டு நீங்க கோப்புன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ காமன் அட்மிஷன் போர்ட்டல் சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 21 ஐஐடிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஐஐடிக்கும் நீங்க தனியாக தான் அப்ளிகேஷன் வந்து போடணும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஐஐடி மெட்ராஸ் போறேன், ஐஐடி பாம்பே போறேன், ஐஐடி கரக்பூர் போனோம்னா நீங்க இண்டிவிஜுவலா அப்ளிகேஷன் போடணும். ஸோ என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தர் இஸ் நோ இன்டர்வியூ ஃபார் எம்டெக் அட்மிஷன். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ பியூரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட் ஸ்கோரை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அட்மிஷன் வந்து இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கவுன்சிலிங் தான். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இந்த கவுன்சிலிங் நடந்து ஸோ அதுல வந்து நீங்க உங்களுக்கு சீட் வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இது எல்லாமே எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை வச்சு அட்மிஷன் போடலாம். பட் கோப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஐஐடிஸ்க்கும் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த ஐஐடிஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கால் ஃபார் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஐஐடிஸ்ல இன்டர்வியூ இல்லாம இருக்கலாம். பட் டாப் ஐஐடிஸ்ல எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஸோ நீ எம்டெக் படிக்கிறதுக்கு வந்து ஸோ இன்டர்வியூ கண்டிப்பா அட்டன் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்யூ போறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேட் 2027 எழுதுறீங்க, பிப்ரவரியில எழுதுறீங்க அப்படின்னா 2026 டிசம்பர்லயே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ டிசம்பர்லயே நம்மளுக்கு
பிஎஸ்யூ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இப்போ 2026 எழுதுறாங்கன்னா இப்பயே ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்க்கு, ஐஓசிஎல் இந்த மாதிரி பிஎஸ்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும்ல, அதுல வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து அதுல பிஎஸ்யூல வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கேட் இது வந்தோடனே, கேட் ரிசல்ட் வந்தோடனே அப்போ உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு. இப்போ ரிட்டர்ன்றது வந்து நம்மளுக்கு கேட் எக்ஸாம், ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா பர்சனல் இன்டர்வியூவா இருக்கும், இல்லை குரூப் டிஸ்கஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பிஎஸ்யூஸ் வந்து போக முடியும். ஓகே, இது ஓவராலா பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம கேட்டை பத்தி என்ன சொல்லலாம்னா, கேட்ல வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ற கால்குலேட்டர் வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ற மேனுவல் கால்குலேட்டர் வந்து அலோடு கிடையாது. ஓகே, அப்ப நம்ம இந்த கேட்டை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதே சயின்டிபிக் கால்குலேட்டரை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வேற எம்டெக் படிக்கும் போது நம்மளுக்கு எவ்ரி இயர் வந்து ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு 12,400 rupees வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க படிக்கக்கூடிய 22 monthsமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் நம்ம பிஎஸ்யூ போறோமா இல்லை என்ஐடிஸ் ஐடிஸ் போறோமா அப்படின்றத வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஓவரால் ஐடியா. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இதை நான் ஓவரால் ஐடியா சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் சொல்றேன், அதை நீங்க கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஸோ ஃபைனல் இயர், நீங்க எந்த இயரா இருந்தாலும் சரி. இப்போ சப்போஸ் நீங்க எக்ஸாம்பிள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா இப்போ நீங்க செகண்ட் இயரா இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயரோடய அடுத்த செம் போவீங்க. அப்ப நீங்க வந்து 27 கேட் வந்து நம்ம எழுத முடியும். ஓகே, அதே மாதிரி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ 26 கேட் எழுதலாம். சப்போஸ் நான் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்களும் இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க வந்து எங்கன்னா 27ல வந்து நீங்க ஃபைனல் இயரா இருப்பீங்க. ஸோ நீங்களும் எழுத முடியும். பட் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் பேசிக் திங் என்னன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம செமஸ்டர் ப்ரிப்பரேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், ஸோ கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ செமஸ்டருக்கு எல்லாமே தெரியும், நீங்க கிளாஸ்ல லிசன் பண்றீங்களோ இல்லையோ. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பீரியட்ல வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சைக்கிள் டெஸ்ட்னு சொல்லலாம், இல்லை உங்க காலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது வேரியும். அந்த டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கடுத்து ஃபைனலா செமஸ்டர் நடக்கும். அப்போ செமஸ்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு 5 யூனிட்டை வந்து ஸோ நம்ம ஒரு அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ் இருக்குல்ல, ஸோ அப்போதான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கு, 5 யூனிட்டுமே நம்மளால படிக்க முடியும். ஓகேவா, அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம ஃபார்முலா ஸோ அதை அப்ளை பண்ணி பார்த்து ஸோ நம்ம அதை கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி டைப்ல தான் நம்ம செமஸ்டர் எக்ஸாம் வந்து படிப்போம். பட் கேட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு அப்போ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து நம்ம காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு மேலோட்டமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் கேட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கணும். ஆனா இதை வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா கேட் வந்து நம்மளுக்கு என்னன்னா 85% வந்து நியூமரிக்கல் தான் கேட்பாங்க. இப்போ நீங்க 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 85 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ நியூமரிக்கல் தான் வரும். ஸோ ரிமைனிங் 15% தான் நம்மளுக்கு என்னன்னா 15 மார்க்ஸ் 15% தான் ஸோ நம்மளுக்கு தியரி கான்செப்ட் வரும். ஓகே, அப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க என்ன பிரான்ச்சா இருந்தாலும் சரி, மேத்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஸோ அதர் தன் தட் வந்து நம்ம 72 மார்க்ஸ் வந்து டெக்னிக்கல் படிக்கும் போது இப்ப ட்ரிபிளியா இருக்கீங்க, மெக்கானிக்கல் இருக்கீங்கன்னா ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா அப்ப நம்ம இன்ஜினியரிங்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஸோ இன்ஜினியரிங்ல இந்த 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம என்ன படிச்சிருவோம்னா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருவோம். ஸோ ஆப்டிடியூட் வந்து நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி போகும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கலாம், அப்ப கத்துக்கிற முடியும். ஸோ ரிமைனிங் வந்து 14 சப்ஜெக்ட்டுமே நீங்க காலேஜ்ல படித்த சப்ஜெக்ட் மட்டும்தான். பட் அங்க படிச்ச மெத்தட் வந்து வேற. ஸோ அங்க வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸாமுக்காக செமஸ்டருக்காக படிப்போம். இங்க வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்ன சொல்ல வருது, எதுவுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ மெமரைஸ் வந்து இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு
ஸோ அதோடைய அதை நீங்க படிக்கிறீங்க, அதுக்கு ரிலவெண்டா உள்ள டெரிவேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எழுதணும். ஸோ ஃபைனலா அதுக்கு ரிலவெண்டான உள்ள ஃபார்முலா இது நம்ம படிக்கணும். படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதுல ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்ல நம்ம படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்களா அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ற லோக்கல் ஆத்தர் வந்து எடுக்கக்கூடாது. செமஸ்டருக்கு வந்து நம்ம லோக்கல் ஆத்தர் எடுத்து படிப்போம், அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எடுத்து ஸோ நீங்க அதை கோ த்ரூ பண்ணும். ஸோ கேட் சிலபஸ் எடுத்துட்டு அதை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் எடுத்துட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா அதுல உள்ள புக்ல உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணிட்டு நீங்க கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதே டாபிக்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்றத வந்து நீங்க சால்வ் பண்ணும். இது ஒரு அப்ரோச். இது எல்லா சப்ஜெக்டும் இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஓகே. ஸோ நீங்க சப்போஸ் ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எந்த இது வேணா ஜாயின் பண்ணுங்க, பட் சொல்றேன் அங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அது அவங்க கரெக்ட் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு போறாங்க அப்படின்னா ஸோ அவங்க டாபிக் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இல்ல நம்ம இது பண்றோம், மத்தது எப்படி பண்றாங்க தெரியல. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதனுடைய பேசிக்ல இருந்து ஃபண்டமெண்டல் வரைக்கும் எல்லாமே நடத்திடுவோம். அந்த பர்டிகுலர் டாபிக் ஏற்ற மாதிரி ஸோ அந்த கான்செப்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் போடணும். அது கூட நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சைமல்டேனியஸா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்துட்டு நம்ம படிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம மெத்தட் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க எடுக்கிறது செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் சரி, அங்க கொடுக்குற நோட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும், அதான் மெயின் நோட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ தெர்மோடைமிக்ஸ் இது மாதிரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நோட்டா வந்துடும். ஸோ அந்த நோட் வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட் படிக்கும் போது அந்த நோட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதை எலாபரேட்டா வந்து நீங்க செல்ஃபா படித்தாலும் சரி, இன்ஸ்டியூட்ல வந்து அதை டீச் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஷார்ட்டா இதுல என்னென்ன விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட், என்ன ஃபார்ம்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து ஸோ கிளியரா எடுக்கணும். அப்ப நீங்க ஒரு டாபிக்கை வந்து ஒரு 45 பேஜ் எழுதிருக்கீங்க, 30 பேஜ் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து வெறும் 2 to 3 பேஜ்ல முடிச்சிடணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 300 பேஜ் வருது அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ்ல வெறும் 30 பேஜ் இருக்கும். அப்ப அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மறக்க ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்டா அடுத்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க செல்ஃப் ஸ்டடியா படிச்சாலும் சரி, இல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி, இந்த ஷார்ட் நோட்ஸை வந்து நம்ம பீரியாடிக்கா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு என்னன்னா ப்ரீவியஸா படிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது ஸோ மறக்காது. இப்போ கரண்டா படிச்சுட்டு இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அது ஒரு சீக்வன்ஸ், ப்ரீவியஸ் சீக்வன்ஸ் என்ன இருந்துச்சோ அதே ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஐடியா. பட்டு இங்க எங்க நிறைய ஆஸ்பரண்ட் வந்து மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா கேட் எக்ஸாம்ல 85% ஆர் 85 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா நியூமரிக்கல் தான். அப்போ ஒரு டாபிக்கை வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா கிளாஸ்ல சால்வ் பண்ற கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறைய சால்வ் பண்ணும். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ எம்சிக்யூ, ஸோ எம்எஸ்கியூ, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஐடி டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ எம்சிக்யூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கலாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். இப்போ 1 மார்க்ஸ்ல எம்சிக்யூ கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தே வில் ப்ரொவைட் த மார்க்ஸ். ஸோ அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் மார்க். ஸோ 2 மார்க் வந்து 2/3 நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்2 கொஸ்டின் அப்படின்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா எம்சிக்யூ மாதிரியே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல 1 ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், 3 கரெக்டா இருக்கலாம், 4 கரெக்டா இருக்கும். ஓகே. அப்ப சப்போஸ் நீங்க வந்து அந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுது, அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க. 2 ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ கேட்டுக்கு அக்கார்டிங்கா அந்த 2 ஆப்ஷன் தான் கரெக்டா அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து சப்போஸ் நீங்க 1 சூஸ் பண்றீங்க பட் கரெக்ட் ஆன்சர் 2 ஆன்சர் தான் கரெக்டா அப்படின்னா அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து தர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இதுக்கு வந்து
ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ஐடி டைப் ஆஃப் கொஸ்டின். என்ஐடி டைப் அப்படின்னா நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா நீங்க கால்குலேட் பண்ணி ஆன்சர் வந்து என்டர் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நல்லா இது பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 135.8 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அலவன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது அலவன்ஸ் அப்படின்றப்ப அது அது 80 வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க உங்க பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணும்போது அவங்க அலவன்ஸ் வந்து 135.502, ஸோ 135.9 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்டர் பண்ண ஆன்சர் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ அப்படின்றப்ப ஸோ இதுக்கு வந்து நம்ம மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கேட் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். கேட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் கிடையாது. அதாவது நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸோ அரௌண்ட் 4th பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு கேட் எக்ஸாம் வந்து ஸோ இந்தியாவிலே நடக்கிற டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் டஃபஸ்ட்ன்ற மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஏன்னா மெமரி வந்து இங்க வேலை செய்யாது. நம்ம வந்து மக்கப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா பண்ணும்போது ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எம்சிக்யூக்குலாம் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ இந்த நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. பட் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நான் ஓவராலா ஐடியா சொல்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஓகே, இப்போ என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. Sir, good evening, sir. குட் ஈவினிங் சொல்லுங்க. Sir, I am Janardhan from Pondicherry, sir. ஓகே ஓகே, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? Kadalur CK College of Engineering and Technology, sir. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன பிரான்ச்? Mechanical, sir. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன டவுட்? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2026 அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ என்னோட ப்ரிப்ரேஷன் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் 2026 பிளான் பண்ணேன். பட் வந்து இந்த எக்ஸாம்ஸ் ஸோ கோர் சப்ஜெக்ட்லாம் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன். ஓகே ஓகே. எனக்கு கன்ஃபியூஷன் என்ன இருந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இங்கே படிக்கும் போது காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே அந்த டைமிங்க்கு அந்த ஸ்பீட்ல போகும்போது லோக்கல் ஆத்தர் புக்கு தான் கைட் பண்ணாங்க காலேஜ்ல இருந்து. ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு, ஸ்டாண்டர்ட் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும். இல்ல அதுதான் சொல்றோம். நீங்க கேட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து லோக்கல் ஆத்தர் படிக்கக்கூடாது, கண்டிப்பா படிக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் வந்து படிக்கணும். நீங்க அதை அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம அந்த மெத்தட்ல தான் படிச்சுட்டு இருக்கோம் முன்னாடி. இதை அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது வந்து நேச்சர் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்காக படிச்சப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம படிக்கிறோம். அப்படின்றப்ப இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால. ஆக்சுவலா இன்னொன்னு நான் கிடைத்தேன், நீங்க அதை சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா பிஹெச்டி டைரக்ட் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஐஐடில இருக்குல்ல சார்? ஆமா ஆமா, இருக்கு இருக்கு. அதை ஸோ பத்தி நீங்க கொஞ்சம் கேட் சொல்ல குவாலிஃபை பண்ண அது பண்ணலாம். அது நீங்க இது பிடெக் ஆர் பிஇ படிச்சோன்னே பண்ண முடியும். ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ்ல கூட இருக்கு. என்ஐடிஸ்லயும் இருக்குங்களா சார் அது? என்ஐடி திருச்சிலையும் இருக்கு நம்ம. ஓகே, அதுக்கு ஸ்கோப் என்ன பெர்சன்டேஜ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்ல இல்ல, அது நீங்க போறது வந்து ஈஸி தான். பட் கேட் குவாலிஃபை ஆயிருக்கணும். இப்போ என்ஐடி திருச்சி போறதுனா அது ஈஸி தான். பட் ஜஸ்ட் உங்களுக்கு அவங்க ஒரு நீங்க கேட் ஸ்கோர் மூலயமா போறதுனால ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா போயிடலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய சஜஷன் வந்து நீங்க எம்டெக் பண்ணிட்டு நீங்க பிஹெச்டி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ எம்டெக் வந்து ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். சப்போஸ் நான் ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் போனோம், ஏன்னா என்ஐடிஸ் ஐடிஸ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். அப்போ நான் பிளேஸ்மெண்ட் போனோம் அப்படின்னா அங்க ஒரு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும்.
ஓகேவா? சப்போஸ் நீங்க இப்ப கேட் எழுதுறீங்க, ஒரு என்ஐடி கிடைக்குது உங்களுக்கு. இப்ப 2 இயர் எம்டெக் படிக்கிறீங்க. ஸோ நீங்க அங்க இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் போனாலும் போகலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நீங்க ஒரு 8.5 சிஜிபி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் இயரே வந்து டைரக்டா பிஹெச்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓ அப்படி இருக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் இயர்ல நல்ல சிஜிபி எடுத்தோம்னா செகண்ட் இயர் டைரக்ட் பேஜ் அப்படி ஆ கண்டினியூ பண்ணலாம். ஆமா ஆமா 8.5 சிஜிபி எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ பிஹெச்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் பிளேஸ்மெண்ட் போறேன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் போய்க்கலாம். இல்ல நான் 2 இயர்ஸ் படிச்சு எம்டெக் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் பிஹெச்டி படிக்கிறேன் அப்படின்னாலும் படிக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க என்ஐடி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசர் கிடைக்கும். நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல பண்ணலாம், ஐஐடி கான்பூர்ல பண்ணலாம், பாம்பேல பண்ணலாம், ஐஎஸ்சி பெங்களூர்ல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இப்ப நீங்க டைரக்டா நான் வந்து டைரக்ட் பிஹெச்டி நான் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போறதுக்கு பதிலாக உள்ள எம்டெக் போயிட்டு உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க டைரக்டா பிஹெச்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிளேஸ்மெண்ட் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல 2 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்னுடைய சஜஷன் சொல்றேன். பட் டைரக்டா போனாலும் நீங்க போக முடியும். ஓகே சார். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஒன் மோர் டவுட் சார். ஆக்சுவலா எனக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இதுல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூமரிக்கலா தான் சார் இருக்கு எல்லாமே. ஆமா ஆமா. இப்போ அது வந்து நான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலுமே இப்போ நார்மலா நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலுமே அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டாலுமே மினிமம் இப்போ அதாவது பாத்தீங்கன்னா 50 அதாவது 10 மினிட்ஸ் ஆச்சு ஆகும் சார். ஸோ இது நான் ஓகே ஓகே. ஓகே இது வந்து டைமிங்ன்றது கொஞ்சம் அவங்க ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் சார். அது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி சொல்றீங்க? இல்ல ஆக்சுவலா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் கோச்சிங் படிக்கும் போது டெல்லியில படிச்சேன். நான் ஒரு 2016ல படிச்சேன். பட் ஓகே ப்ரோ. நான் எம்டெக் படிக்கிறத வந்து இப்ப நான் லேட்டா படிக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப நான் லேட்டா படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அங்க போகும்போது என்ன ப்ராப்ளம்னா இப்ப நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றது இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் செல்ஃபா உங்களை மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்கறீங்களா, நான் எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்லாம் வாங்கினேன். ஸ்டாண்டர்ட் புக்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் போயிடும். ஸோ எல்லாத்தையும் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் எடுத்து அப்புறம் நம்ம கொஸ்டின், ஏன்னா இப்ப நீங்களா ஒரு பாத்தை டெவலப் பண்ணும். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் புக் எடுக்கணும். ஸோ நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செமஸ்டருக்கு ஒரு புக் படிச்சிருக்கோம், இது ஒரு புக்கு அப்படின்றப்ப இந்த பாத்தை டெவலப் பண்றதுக்கே 8 மந்த்ஸ் வந்து பத்தாது. ஏன்னா 8 மந்த்ஸ் சிலபஸ், அதாவது உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கே வந்து 8 மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ பத்தாது. ஒரு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதெல்லாம் சொல்லல. பட் அதுல உள்ள டிஃபிகல்டிஸ் என்னன்னா இப்ப நீங்களா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புக் ஸ்டாண்டர்ட் ஆத்தரை ஃபுல்லா கலெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டு அதை நம்ம படிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவல்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அது எப்ப தெரியும்னா நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஸோ அதை சால்வ் பண்ணும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் அதை நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி போயிட்டு நம்ம ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 மந்த்ஸ் இதுக்கு எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணணும். ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இதை முடிச்சோடனே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லலை, டூரிங் த ப்ரிப்பரேஷன் அப்பயே நம்ம சைமல்டேனியஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே பட் ஓகே. வந்து இந்த சிலபஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் இது எல்லாமே நம்ம இது பண்ணோம். அப்ப ஆனா ஓகே. நம்ம அதர் ஸ்டேட்ல நான் போய் படிக்கிறப்ப, டெல்லியில படிக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். நான் ஃபீஸ் கட்டுறப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப வரும். ஏன்னா அவங்க வந்து ஹிந்தியில டீச் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்னால நிறைய அஃபெக்ட் ஆனோம். பட் கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாமே நம்ம இது பண்ணுவோம். So அதனால நீங்க பாருங்க. ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னாலும் அது நம்ம இடையில ஒரு வீடியோ போடுறோம் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம மெக்கானிக்கலுக்கு வந்து A to Z எல்லாமே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆப்ல பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப் நேம் வந்து ஸோ நம்ம இன்ஸ்டியூட் நேம் தான். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமின்னு சொல்லிட்டு ஸோ டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஃபுல் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ மெக்கானிக்கல் ஃபுல் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா ஃபோல்டர் இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்க அதை டெமோ கூட பார்க்க முடியும். அது எந்த அளவு நம்ம கான்செப்டா, ஈவன் நம்ம பெரிய இன்ஸ்டியூட்ல எல்லாம் ரொம்ப அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க. ரொம்ப லெஸ் ஃபீஸ்ல நம்ம ரொம்ப குவாலிட்டியா நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் நடத்த போறோம். பட் நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்க போகுது. அது ப்ராப்பரா நம்ம கொண்டு போவோம். பட் கம்பல்சரி கிடையாது, நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க மெட்டீரியல் வாங்கணும்னாலே நீங்க சம் காஸ்ட் வந்து நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நம்ம
ஜாயின் பண்ணணும் நான் சொல்ல வரலங்க, சொல்றேன் நான் இதுல உள்ள பிரச்சனை சார் இருக்குன்னு சொல்றேன். இதோட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு சார் பண்றீங்க? ஃபீஸ் எவ்வளவு இல்ல பே சார்ஜ் வந்து நம்ம ஆன்லைனா ஆஃப்லைனான்னு இருக்கு. இப்போ நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பர் இயருக்கு வந்து நம்ம 18,000 சார்ஜ் பண்றோம். ஸோ பர் இயருக்கு. ஆஃப்லைன்னா நம்மளுக்கு 25 சார்ஜ் பண்றோம். ஆஃப்லைன்னா நீங்க இங்க திருச்சி வந்து நம்ம இங்க படிக்கணும். ஸோ அதை நம்ம படிக்கணும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த மோட்ல ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கேட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம 1 வீக் இப்ப ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஏன்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 வீக் கன்சிஸ்டன்டா ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இது பண்ணல அப்படின்னா ஸோ அந்த கேப் விட்டுரும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் ஆயிரும். அதனால ரொம்ப இப்ப இங்கே பாருங்க, இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஐடி திருச்சி போறதுன்னா டாப் என்ஐடி, நம்பர் 1 என்ஐடி. ஸோ அமாங் 31 என்ஐடிஸ். உங்களுக்கே தெரியும் இப்ப பாண்டிச்சேரியில ஒரு என்ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்ல காரைக்கால்லையா? சார், இல்ல சார், இல்ல சார், காரைக்கால்ல இருக்கு சார். காரைக்கால்ல ஒரு என்ஐடி இருக்கு. பட் இந்த என்ஐடி வந்து திருச்சியில வந்து அது டாப் என்ஐடி. இப்போ இதுல நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 4 பிரான்ச் வந்து நம்மளால போக முடியும். ஸோ அதாவது என்னன்னா தெர்மல், ஸோ அதுக்கடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஸோ அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 60-70 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து 40 to 45 எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து சீட்டு கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, அப்ப இந்த 40-45 வச்சுக்கோங்க. அப்ப மெக்கானிக்கல்ல நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கு, டிசைன் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ். அடுத்து வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர். அதோட அப்ளிகேஷன் வந்து ஆர்இசி, பவர் பிளான்ட், ஐஸ் இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சைடு என்னங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ அப்புறம் மேனுஃபேக்சரிங்ல சப்பார்ட் நிறைய வரும், மெட்டல் கேஸ்டிங், வெல்டிங், மெட்டல் கட்டிங், ஸோ சீட் மெட்டல் அது மாதிரி போகும். ஸோ அப்புறம் இண்டஸ்ட்ரியல். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப நீங்க 1 இயருக்குள்ள நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே படிக்கலாம். ஸோ டெய்லி காலேஜ் போறீங்க, நம்ம கிளாஸஸ் ஈவினிங் தான் நடக்க போகுது, லைவ் கிளாஸ். அதுலயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ரெக்கார்டும் பாத்துக்கிறேன்னா ரெக்கார்ட் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கைடோட போகும்போது நம்மளுக்கு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். மணி வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப மேட்டர். ஏன்னா இதுல இருந்து நம்ம ஃபீஸ் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 18,000 நம்ம நாமினல் ஃபீஸ். ஸோ நீங்க வந்து அது பாருங்க, ஃபர்ஸ்ட் அது டெமோஸ்லாம் பாருங்க எந்த லெவலில் நம்ம நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட்ல சொல்ல மாட்டாங்க, நீங்க ஜஸ்ட் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் டெமோலாம் பாருங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் இப்போ கூட மேனுஃபேக்சரிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலம் தான் இந்த 2026க்காக நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம கேஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு காலையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன். ஸோ அதனால அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் நிறைய அமௌண்ட் டெல்லியில ஸ்பெண்ட் பண்ணியே என்னால் கற்றுக்க முடியல, ஏன்னா லாங்குவேஜ் பேரியர். பட் நம்ம ஓன் லாங்குவேஜ்ல நடத்தும் போது ஏன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது? பட் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் முடியாதுன்னு கிடையாது, அதுவும் கண்டிப்பா முடியும். பட் எஃபர்ட் கொஞ்சம் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கைட் பண்ணும்போது அது ஈஸியா போற மாதிரி இருக்கும், அவ்வளோ. பட் 2 மெத்தட்லயுமே என்ன பண்ணும், கன்சிஸ்டண்டா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது வந்து sure. சார் இதுல ரிப்பீட்டட் क्वेश्चंस ஏதாவது கேட்க சான்சஸ் இருக்கா? இப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இல்ல பேப்பர்ஸ்ல இல்ல இருந்து ரிப்பீட் இல்ல கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நீங்க எல்லாமே படிச்சுட்டு கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்க 4 to 5 டைம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களால வந்து கேட்ல ஒரு எல்லா சிலபஸ் 100% கவர் பண்ணிட்டு நீங்க கேட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஒரு 50 to 60 மார்க்ஸ் எடுக்க முடியும். அதாவது ரிப்பீட் ஆகாது கொஸ்டின், வந்து சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிற ஒரு கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆகாது. பட் கான்செப்ட் வந்து சேமா இருக்கும். ஓகே, ஓகே. ப்ரீவியஸ் அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். அதுதான் இப்போ நம்ம டிஎன்பிசி இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அது மெமரி பேஸ்டு. ஸோ 1 or 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம், பட் இதுல ரிப்பீட் ஆகாது. பட் சேம் கான்செப்ட் தான் மாத்திருக்கோம், அவ்வளவுதான். ஸோ வேற ஒன்றும் இது கிடையாது. ஓகே, ஸோ வேற தினேஷ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மெக்கானிக்கல் என்ன டிஃபரன்ஸ் சார்? என்ன சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் சிலபஸ் அதை அதை பற்றி அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள். சொல்றேன். அது ஒரு டீடைல்ஸ்.
இப்ப நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேப்பர் எழுதலாம். ஸோ ஒன்னு வந்து மெக்கானிக்கல் வந்து நம்மளுக்கு மேஜர் பேப்பராகவும், ஸோ செகண்டரி பேப்பர் வந்து நம்ம பிஐ பேப்பர் வந்து எழுதலாம், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேப்பர். பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இந்த மெக்கானிக்கல் பேப்பரை வச்சு நம்ம பிஎஸ்யூ போக முடியும், பிளஸ் வந்து எம்டெக் வந்து என்ஐடி ஐடிஸ்ல படிக்க முடியும். பட் பிஐ பேப்பர் வந்து 99.99% வந்து இட் இஸ் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ஸோ எம்டெக் அட்மிஷன். ஸோ எம்டெக் அட்மிஷன்ஸ் மட்டும்தான் போக முடியும். அது கொஞ்சம் மியூட்ல போட்டுறீங்களா தினி? ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதோடைய சிலபஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெக்கானிக்கல்ல படிக்கிற சிலபஸ் வந்துட்டு, அதாவது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ மெக்கானிக்கல் சிலபஸ் இந்த லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஇ சிலபஸ் வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல இருக்கும், கொஞ்சம் அதிகம். ஓகே, பட் இந்த மெக்கானிக்கல்ல படிக்கக்கூடிய சிலபஸ்ல அரௌண்ட் 65 to 70% ஆஃப் த சிலபஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல்ல படிச்சதுதான். ஸோ நீங்க மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், சோமா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். பட் இதுல வந்து நம்மளுக்கு பிஐ பேப்பர்ல கொஞ்சம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலு, ஸோ இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் போர்ஷன், மேனுஃபேக்சரிங் போர்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டுக்கும் மோரல்ல சேமா தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பார்ட்ல மட்டும் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலு, இந்த மாதிரி போர்ஷன் வந்து நம்ம தனியாக எடுத்திருப்போம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். பட் பிஐ வந்து ஸோ நீங்க வந்து எம்டெக் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி எம்டெக்ல நம்ம எல்லா பிரான்ச் பண்ணிட முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ என்ஐடி திருச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ஐடி திருச்சியில தெர்மல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த 2 பேப்பரும் நீங்க எடுக்க முடியாது. பிஐ பேப்பர் வச்சு உள்ள இன்டேக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நீங்க என்ன பண்ணலாம்னா, பிஐ பேப்பர் மூலியமா உள்ள போறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் எடுக்கிறது வந்து எம்இ கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எம்இ வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 கோர்ஸ் எடுக்க முடியும். அதாவது எம்இ அப்படின்றது குளோபல் பிரான்ச் மாதிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா கொஞ்சம் கன்சைஸா இருக்கும், அவ்வளவுதான். பட் இதை வச்சு நம்ம பிஎஸ்யூஸ் வந்து 99.9% வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி மெக்கானிக்கல் பேப்பர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே, அதனால நீங்க மெக்கானிக்கல் பேப்பர் படிச்சீங்கனாலே இதுலயும் 60 to 70% வந்து கவர் ஆகும். அதனால இதுக்கு நம்ம தனியா ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா நீங்க தனியா இதை ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நம்ம பிஎஸ்யூஸ் வந்து நீங்க போக முடியாது. ஏன்னா நீங்க 70+ எடுத்தாலும் நம்ம அங்க போக முடியாது. அதுதான் இதுல உள்ள மேஜர் டிஃபரன்சஸ். ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? ஆஃப்லைன் நீங்க என்ன கிளாஸ் காலேஜ்? டைமிங் இல்ல இப்ப ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து இப்ப நம்மளுக்கு, நீங்க எந்த காலேஜ்? 25 பாஸ்ட் அவுட். ஓ, பாஸ்ட் அவுட்டுங்களா? ஓகே ஓகே. இப்ப ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்ப மேனுஃபேக்சரிங் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென் 5ல இருந்து நம்மளுக்கு ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். ஜென் 5ல அதாவது வீக் டேஸ்ல வந்து நம்மளுக்கு ஈவினிங் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ வீக் டேஸ்ல வந்து நம்மளுக்கு ஈவினிங் வந்து ஒரு 6 to 8:30 வந்து கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். அது வந்து அப் டு ஏப்ரல் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மேல இருந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலர் கிளாஸஸ் தான் இருக்கும். அப் டு நவம்பர் வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸஸ் தான் இருக்கும். பட் அதனால ஒரி பண்ண வேணாம். நீங்க வந்து இங்க 6 to 8:30 தான் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பகல் டைம்ல நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்றீங்கனாலும் நம்மளுக்கு ஆப் அக்சஸ் கொடுத்துருவோம். அந்த ஆப் அக்சஸ்ல நீங்க ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் பீரியடாவே பாக்குறேன், அதை நம்ம நடத்துவோம், நான் பீரியடாவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுதான். பட் குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். என் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும் நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா நாங்க எல்லா இடத்துலயும் சேர்ந்து இந்த மாதிரி அடிப்பட்டு இப்ப இங்க திருச்சி நான் படிக்கும்போது திருச்சியிலே ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து அப்ப அங்கெல்லாம் குவாலிட்டி இல்லை. நான் படிக்கும்போது சொல்றேன் 2014. அதுக்கு பிறகு நம்ம டெல்லியில போயும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ண முடியல. அதுக்காக இங்கதான் ஜாயின் பண்ணணும்னு சொல்ல வரல. நம்ம ஹைதராபாத் போவோம், டெல்லி போய் படிக்கலாம், அங்கெல்லாம் போய் படிச்சா நம்ம வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம் மைண்ட் செட் இருக்கும். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ டெல்லி போனீங்கன்னா ஹிந்தி ப்ராப்ளம் வரும். இதை நான் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். மற்றபடி இங்க அட்மிஷன் சேராதும் உங்க விருப்பம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அவேர்னஸ் இல்லாம நான்லாம் என்ன பண்றேன்னா டெல்லியில போய் படிச்சிட்டேன். அப்ப அங்க போய் 72,000 ஃபீஸ் கட்டி நம்மளுக்கு லாங்குவேஜ் பேரியர் பிளஸ் வந்து நம்ம பாடிக்கும் அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்றத இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பர் பேட்ச். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கேர் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்.
ஸோ இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல பட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டே லெஸ்ஸாக தான் இருக்க போறாங்க, ஒரு 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பண்ணும்போது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்போம். அது எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அது ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் கோச்சிங் வந்து நம்மளுக்கு என்னன்னா அவங்க கொடுக்கறத விட நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டை தான் கொடுப்போம். அதை பெருமைக்கு சொல்ல நீங்க வந்து இங்க நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் அடிப்பட்டு தான் அந்த நாலேஜை இது பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனால இதனால ஓவரால் ஐடியா நீங்க கேட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம். ஏன்னா இப்போ நம்ம கேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப, ஏன்னா இப்போ இது மட்டும் கிடையாது, இப்போ நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் எம்டெக் போனோம் பிஹெச்டி போனோம்லாம் கிடையாது. நீங்க கேட் படிக்கிறதுனால இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் வருதுங்க. அதாவது உங்களுக்கு பார்க் எக்ஸாம் வருது, அதே மாதிரி இப்போ பிஹெச்எல் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பிஹெச்எல். அது கன்சிக்யூட்டிவா 5 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்க போறாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ், அதே மாதிரி இஸ்ரோ இருக்கு, ஸோ டிஆர்டிஓ இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே கேட் எக்ஸாம் தான் மேக்சிமம் சிலபஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து ஸோ ஏஇ எக்ஸாம் இருக்கு, ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல ஏஇ எக்ஸாம் இருக்கு. ஸோ அது கூட அப்கமிங்ல வந்து வரப்போகுது, ஆகஸ்ட்ல அது பிளானர்ல கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 200 வேகன்சிஸ் வரலாம்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலா அது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அது மாதிரி கேட்டுன்றது எல்லா எக்ஸாமுக்கும் மதர் எக்ஸாம் மாதிரி நம்மளுக்கு. அதனால இது படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கணும். ஓகேவா? ஸோ வேற என்ன உங்களுக்கு எந்த ஒரு சின்ன டவுட்டா இருந்தாலும் சரி, பெரிய டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்றேன். அப்புறம் இது சார் அந்த கேட் கிளியர் பண்ணிட்டேன்னா கேட் சிலபஸை வச்சு நான் இஎஸ்இ ஐஇஎஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல சார், இதை கவர் பண்ணோம்னா அதை கவர் பண்ண சான்சஸ் இருக்குங்களா சார்? இல்ல, ஆக்சுவலா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து என்னன்னா கேட்டை விட கொஞ்சம் சிலபஸ் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும். அதாவது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், இன்னும் கொஞ்சம் சிலபஸ் படிக்கணும். ஆனா இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க தியரிட்டிக்கல் வந்து நம்மளுக்கு நீங்க உங்களுக்கு தியரிட்டிக்கல் கவர் பண்ணாலும் சரி, அதாவது அந்த அளவுக்கு கவர் பண்ண தேவையில்ல. 85% நியூமரிக்கல் வரும். இஎஸ்சி அப்படி கிடையாது. நீங்க எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணும். பட் மெயின்ஸ் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுல கன்வென்ஷனல் கொஸ்டின் வரும். பட் கேட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு 80% டு 85% தான் ஹெல்ப் பண்ணும். ரிமைனிங் 50% வந்து 15% வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை விட இன்னொரு பார்ட் என்னன்னா அதுல வந்து இது டெக்னிக்கல் பார்ட் இல்லாம நம்மளுக்கு இன்னொரு பார்ட் இருக்கு. அதுல அதுல வந்து ஒரு 10 பேப்பர் இருக்கும். முன்னாடி 2014க்கு முன்னாடி வந்து அது ஜெனரல் சயின்ஸ்னு வச்சிருந்தாங்க, அதுக்கு பிறகு இப்ப மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு எத்திக்ஸ் பத்தி ஒரு பேப்பர், அதுல ஒரு சில பேப்பர்ஸ்லாம் இருக்கு, 10 பேப்பர்ஸ். ஸோ அது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், மெயின்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் வித்தியாசம் நம்மளுக்கு. ஸோ வேற தினேஷ் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் வர மாதிரி இருக்கு, என்ன டவுட்? அதான் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஒரே சிலபஸ் தானே? எது எதுக்கும் இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸும் இதுவும் எழுதலாம்ல, கேட் சிமிலரா தான் வருது. இல்ல சிமிலர் தான், நம்ம அதுதான் நான் அப்பியர் சொல்றேன். பண்ணா சிமிலர் எந்த அளவுக்கு? இல்ல அதுதான் சொல்றாங்க, நீங்க சிமிலர் தான். பட் அந்த இதுல வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து அதர் தன் டெக்னிக்கல் பார்ட் வந்து ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அது தனியா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அது தனியா ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம எழுதணும். இதே சிலபஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா இதை விட கொஞ்சம் அதிகமா அது தெரிஞ்சிருக்கும்னு சொல்றேன், தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். மற்றபடி நீங்க ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் கேட் கொஸ்டின்ஸ் கேட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். பட் தியரிட்டிக்கல் பார்ட்ல நம்ம, அதாவது டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நீ இஎஸ்சிக்கும் படிக்க முடியும், கேட்டுக்கும் படிக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா இஎஸ்சிக்கு வந்து ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோச்சிங் கொடுக்கல, அது நீங்க ஆன்லைன்ல ஏதோ மெட்டீரியல் வாங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து வரும். அது அதோடைய பேட்டர்ன் வந்து வேற. பட் கேட் நீங்க படிச்சீங்கனாலே அது நம்ம எழுத முடியும், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுல ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம மாத்தி பண்ணணும். ஸோ இங்க வந்து நீங்க இஎஸ்சி தான் என்னோட எய்ம், கேட் முடிச்சோடனே இஎஸ்சி தான் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க இஎஸ்சியோடைய ப்ரிலிம்ஸ் ஸோ புக் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க A to Z நம்ம சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுல உள்ள மெத்தட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் போகும்போது அதோடைய கன்வென்ஷனல் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணும். அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ அதுக்கு மாதிரி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ற இதை மட்டும் மாட்டிக்கிட்டா போதும். மற்றபடி டெக்னிக்கல் வந்து மோர் ஆர் லெஸ் எல்லாமே சேம் தான். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.